நீங்கள் விரும்பும் ஒரு பெண் திடீரென்று உங்களிடம் ரொம்ப கோபமாகவோ அல்லது எரிச்சலாகவோ நடந்து கொள்கிறாரா? ஏன் இப்படி பண்றா? ஒருவேளை என்னை அவளுக்கு பிடிக்கலையோ என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம். ஆனால் நிஜம் என்ன தெரியுமா? பல நேரங்களில் ஒரு பெண் உங்களை வெறுப்பது போல காட்டிக்கொள்வது அவள் உங்களை ஆழமாக காதலிக்கிறாள் என்பதற்கான மிகப்பெரிய அறிகுறியாக இருக்கலாம். இது கேட்பதற்கு விசித்திரமாக இருக்கலாம், ஆனால் மனித மனநிலை, குறிப்பாக காதல் என்று வரும்போது நாம் நினைப்பதை விட ரொம்பவே சிக்கலானது. அவள் ஏன் இப்படி முரண்பாடாக நடக்கிறாள்? அவள் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது? அந்த ரகசியமான காதலை எப்படி கண்டுபிடிப்பது? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். நம்மில் பலர் ஒரு விஷயம் கவனித்திருப்போம். ஒரு பெண்ணுக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கவில்லை என்றால் அவள் உங்களிடம் கோபப்படக்கூட மாட்டாள். மாறாக உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இக்னோர் செய்துவிட்டு போய்கொண்டே இருப்பாள். ஆனால் அவள் உங்களிடம் எரிச்சல் படுகிறாள், சின்ன சின்ன விஷயத்திற்கு சண்டை போடுகிறாள் என்றால் அங்கே ஏதோ ஒரு உணர்வு இருக்கிறது என்ற அர்த்தம். உளவியல் ரீதியாக பார்த்தால் வெறுப்பு என்பது அன்பிற்கு எதிரானது கிடையாது. அன்பிற்கு உண்மையான எதிர்ப்பதம் அலட்சியம், இன்டிஃபரன்ஸ். ஒருவருக்கு உங்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு கோபம் வராது. ஆனால் அவள் உங்கள் செயல்களை கவனிக்கிறாள், அதனால் பாதிக்கப்படுகிறாள் என்றால் அவள் மனதில் உங்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. ஆராய்ச்சியாளர் செமீர் ஜெஹி நடத்திய ஒரு ஆய்வில் மனித மூளையில் காதல் மற்றும் வெறுப்பு ஆகிய இரண்டு உணர்வுகளுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நரம்பியல் சுற்றுகளை பயன்படுத்துகின்றன என்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால்தான் காதலிப்பவர்கள் சில சமயம் பயங்கரமாக சண்டை போடுவதையும் பிறகு சமாதானமாவதையும் நாம் பார்க்கிறோம். அவள் ஏன் தன் காதலை மறைக்கிறாள்? இங்கேதான் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. அவளுக்கு என்னை பிடித்திருந்தால் அதை நேரடியாக சொல்ல வேண்டியதுதானே? ஏன் கோபப்படுவது போல நடிக்க வேண்டும்? இதற்கு பின்னால் சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. நிராகரிப்பு பயம். ஒருவேளை அவள் தன் காதலை சொல்லி நீங்கள் அதை மறுத்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம் அவளுக்கு இருக்கலாம். அந்த பயத்தை மறைக்க அவள் கோபத்தை ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறாள். சுயமரியாதை. தான் முதலில் காதலை சொன்னால் தன் மதிப்பு குறைந்து விடுமோ என்று சில பெண்கள் நினைப்பார்கள். உங்களை சோதித்தல். நீங்கள் எந்த அளவுக்கு அவளை புரிந்து வைத்திருக்கிறீர்கள், அவளுடைய கோபத்தை தாண்டி அவளை சமாதானப்படுத்துவீர்களா என்று அவள் சோதித்து பார்க்கக்கூடும். இதையெல்லாம் ஒரு உதாரணம் மூலம் பார்க்கலாம். அலுவலகத்திலோ அல்லது கல்லூரியிலோ ஒரு பெண் இருக்கிறாள் என்று வைத்துக்கொள்வோம். மற்றவர்களிடம் சாதாரணமாக பேசும் அவள் உங்களிடம் மட்டும் ஒரு சிறிய விஷயத்திற்கு பெரிய சண்டை போடுகிறாள். ஏன் லேட்டா வந்தீங்க அல்லது ஏன் அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறீங்க என்று அவள் கேட்டால் அது வெறும் கோபமில்லை, அது ஒரு வகையான உரிமை கோரல். அவள் உங்களை ரகசியமாக காதலிக்கிறாள் என்பதற்கான முக்கியமான 5 அறிகுறிகள். அவளுடைய மேலோட்டமான கோபத்திற்கு அடியில் மறைந்திருக்கும் காதலை கண்டுபிடிக்க சில வழிகள் உள்ளன. 1. சின்ன சின்ன மாற்றங்களை கவனிப்பாள். உங்களை வெறுக்கும் ஒருத்தி நீங்கள் என்ன சட்டை போட்டிருக்கிறீர்கள், உங்கள் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கவனிக்க மாட்டாள். ஆனால் இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அல்லது இந்த கலர் உங்களுக்கு நல்லாவே இல்லை என்று அவள் விமர்சனம் செய்தால் அவள் உங்களை உன்னிப்பாக கவனிக்கிறாள் என்ற அர்த்தம். எதிர்மறையான கமெண்ட் கொடுத்தாலும் அதன் பின்னணியில் ஒரு கவனிப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பொறாமை கலந்த கோபம். நீங்கள் வேறு ஒரு பெண்ணுடன் சகஜமாக பேசும்போது அவள் முகம் மாறுகிறதா அல்லது அந்த பெண்ணை பற்றி உங்களிடம் மட்டமாக பேசுகிறாளா? இது மிக முக்கியமான அறிகுறி. அவளுக்கு உங்கள் மேல் காதல் இல்லை என்றால் நீங்கள் யாருடன் பேசினால் அவளுக்கு என்ன? அவள் காட்டுகிற அந்த எரிச்சல் உண்மையில் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்கிற ஆதங்கத்தின் வெளிப்பாடு. மற்றவர்களிடம் உங்களை பற்றி பேசுவாள். நேரடியாக உங்களிடம் சண்டை போட்டாலும் உங்கள் நண்பர்களிடமோ அல்லது பொதுவான நபர்களிடமோ உங்களை பற்றி விசாரிப்பாள். அவன் என்ன பண்றான், ஏன் இன்னைக்கு வரல என்று அடிக்கடி கேட்டால் அவள் மனது முழுக்க நீங்கள்தான் இருக்கிறீர்கள். கண்கள் சொல்லும் உண்மை. ஒருவர் என்னதான் கோபமாக பேசினாலும் கண்களை மறைக்க முடியாது. அவள் உங்களை பார்க்கும்போது அவளுடைய கண்கள் விரிவடைகிறதா என்று பாருங்கள். மனித மூளை தனக்கு பிடித்தமான ஒன்றை பார்க்கும்போது தானாகவே கண்களின் கருவிழிகளை விரிவடைய செய்யும். அவள் திட்டும்போது கூட அவள் கண்களில் ஒருவித தவிப்பு தெரிந்தால் அது காதல்தான். தேவைப்படும் போது முதல் ஆளாக இருப்பாள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்போது இதுவரை சண்டை போட்டுக் கொண்டிருந்த அதே பெண் எல்லாவற்றையும் மறந்து உங்களுக்கு உதவ ஓடி வந்து விடுவாள். அப்போது அவளுடைய அந்த வெறுப்பு முகமாடு கழன்று விழுந்துவிடும். இங்கே இருக்கும் சவால் என்ன?
நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது ஒரு சிக்கல் வரலாம். அவள் இப்படி முரண்பாடாக நடக்கும்போது நீங்கள் அவளை தவறாக புரிந்து கொண்டு விலகி செல்ல வாய்ப்பிருக்கிறது. அவளுக்கு தான் என்னை பிடிக்கலையே, நான் ஏன் அவர்கிட்ட பேசணும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு அழகான காதல் அங்கே முடிந்துவிடும். இது ஒரு வகையான மைண்ட் கேம் போல தெரிந்தாலும் உண்மையில் இது ஒரு இமோஷனல் போராட்டம்தான். அவளால் காதலை சொல்லவும் முடியாமல் உங்களை விட்டு பிரியவும் முடியாமல் தவிக்கிறாள். இந்த நேரத்தில் நீங்கள் கோபப்பட்டு திருப்பி பேசினால் அது நிலைமையை இன்னும் மோசமாக்கிவிடும். இந்த சூழ்நிலையை எப்படி கையாள வேண்டும்? நானும் ஆரம்பத்தில் இப்படித்தான் குழம்பியிருக்கிறேன். ஒருமுறை என் தோழி ஒருத்தி நான் எப்போதெல்லாம் அவளிடம் பேசுகிறேனோ அப்போதெல்லாம் எதற்காவது எரிச்சல் படுவாள். நான் நினைத்தேன், சரி, இவளுக்கு என்னை பிடிக்கவில்லை என்று. ஆனால் சில மாதங்கள் கழித்துதான் தெரிந்தது, நான் வேறு பெண்களுடன் பேசுவது அவளுக்கு பிடிக்கவில்லை. அந்த பொறாமையைத்தான் அவள் கோபமாக காட்டினாள். இதை நான் முன்பே புரிந்திருந்தால் அந்த சண்டைகளை தவிர்த்திருக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான். அமைதியாக இருங்கள். அவள் கோபப்படும்போது நீங்களும் கத்தாதீர்கள். அவள் ஏன் அப்படி செய்கிறாள் என்று அமைதியாக கவனியுங்கள். பயம் போக்க முயற்சி செய்யுங்கள். அவளுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வரும்படி நடந்து கொள்ளுங்கள். நான் உன்னை தவறாக நினைக்க மாட்டேன் என்கிற மெசேஜ் அவளுக்கு போக வேண்டும். நேரடியாக பேசுங்கள். எப்போதுமே சுற்றி வளைத்து பேசாமல் ஒரு நல்ல நேரத்தில், ஏன் என்கிட்ட இவ்வளவு கோபப்படுற, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்று மென்மையாக கேளுங்கள். உண்மையான காதலுக்கும் வெறுப்புக்கும் இடையிலான மெல்லிய கோடு. கடைசியாக ஒரு விஷயம், இதையெல்லாம் நான் சொல்லும்போது எல்லா கோபமுமே காதல் என்று அர்த்தம் கொள்ள வேண்டாம். சில நேரங்களில் ஒரு பெண்ணுக்கு உண்மையிலே உங்களை பிடிக்க மாட்டல் இருக்கலாம். அதை எப்படி பிரித்து பார்ப்பது? நிஜமான வெறுப்பு என்பது ஆரோக்கியமற்றது. அவள் உங்களை மற்றவர்கள் முன்னால் அசிங்கப்படுத்துகிறாள், உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறாள் அல்லது உங்களை மனரீதியாக துன்புறுத்துகிறாள் என்றால் அது காதல் கிடையாது. ஆனால் அவள் காட்டும் கோபத்தில் ஒரு அக்கறை இருந்தால், சண்டைக்கு பிறகு அவள் வருத்தப்படுவது தெரிந்தால் அல்லது உங்களை தேடி அவளை மீண்டும் வந்தால் அது நிச்சயம் மறைக்கப்பட்ட காதல்தான். சுருக்கமாக சொன்னால், பெண்கள் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதம் ஆண்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஒரு பெண் உங்களை வெறுப்பது போல காட்டிக்கொள்கிறாள் என்றால் அவள் உங்கள் கவனத்தை ஈர்க்க முயற்சி செய்கிறாள் என்ற அர்த்தம். அவள் உங்களிடம் சண்டை போடுவது ஒரு வகையான உரையாடல்தான். அவளுடைய பொறாமை அவளுடைய காதலின் அடையாளம். அவளுடைய கண்களையும் இக்கட்டான நேரத்தில் அவள் செய்யும் உதவிகளையும் கவனியுங்கள். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் காதல் வாழ்க்கை இன்னும் எளிமையாகும். அடுத்த முறை அவள் உங்களிடம் தேவையில்லாமல் சண்டை போட்டால் அவளை ஒரு காதலியாக பார்க்க முயற்சி செய்யுங்கள், ஒரு எதிரியாக அல்ல. இந்த அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கவனித்திருக்கிறீர்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றி விவாதிக்கலாம். இதே போன்ற உறவுகள் சார்ந்த ரகசியங்களை பற்றி தெரிந்து கொள்ள இந்த தொடரின் அடுத்த வீடியோவை பாருங்கள்.